இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பார்க்க போகிறோம்னாக்கா காராமணி குழம்பு பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா வெள்ளை காராமணியை நான் வந்து காலையில் ஊற வச்சுட்டு போனேன். இப்போ வந்து அதை எடுத்து குக்கரில் போட்டு வேக வச்சுக்க போகிறோம். அது இல்லாமல் 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன், 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், 2 ஆனியன் எடுத்திருக்கேன், ஒரு தக்காளி எடுத்திருக்கேன், அப்புறம் ஒரு 4 பல் பூண்டு எடுத்திருக்கேன். சரிங்களா? பார்த்திங்கனாக்கா காராமணி வந்து குக்கரில் போட்டு நம்ம கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள், மிக்சட் மிளகாத்தூளும் ப்ளஸ் உப்பும் போட்டு ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஒரு 4லேருந்து ஒரு 5 விசில் வந்து விட்டுற போகிறோம். வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுட்டேன், தக்காளியும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுட்டேன், பச்சை மிளகாவை அப்படியே கீறி போட்டிருக்கேன் நடுவில். அதுக்கடுத்து பூண்டை நல்லா தட்டி வச்சுருக்கேன். ஓகேங்களா? தவா வச்சு தவாவில் எண்ணெய் போட்டாச்சு, எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம பட்டை லவங்கம் இதெல்லாம் சேர்க்க போகிறோம். எண்ணெயில் என்னென்ன சேர்க்க போகிறோன்னா ஒரு ஏலக்காய், கொஞ்சோண்டு பட்டை, லவங்கம், அப்புறம் இலை, இதை நான் ஆட் பண்ண போகிறேன். சூடாகிடுச்சு. இப்போ நான் வந்து இந்த பட்டை லவங்கம் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கிறேன். லவங்கெல்லாம் கொஞ்சம் வதங்கினோடனே நான் இப்போ ஆனியனை ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் லைட்டாக வதங்கிடுச்சு. இப்போ நான் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே கூடயே பச்சை மிளகா, இஞ்சி இது 2த்தையுமே ஆட் பண்ணி வதக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் தக்காளி ஆட் பண்ணி இன்னும் நல்லா வதக்கிக்கிறேன். தக்காளி நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ நான் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூளும் குழம்பு மிளகாத்தூளும் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ நல்லா பெரட்டி நல்லா வதக்கிடலாம். மிளகாத்தூளும் இதுவும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நான் உருளைக்கிழங்கை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், காராமணியை நல்லா வேக விட்டு எடுத்தாச்சு. ரொம்ப குழப்பலன்னு இல்லாமல் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம உருளைக்கிழங்கை அந்த இதெல்லாம் வதக்கிட்டு நம்ம இதில் போட்டு திரும்பவும் அப்படியே சுண்ட வைப்போம். உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து அந்த காராமணி வேக வச்சதோடு மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். அந்த காராமணியோட உருளைக்கிழங்கையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி திரும்ப நல்லா சுண்ட விட போகிறோம். இதை காராமணி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு கிரேவியாக வேணும் பண்ணுற அளவுக்கு அதை சுண்ட வச்சு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா வியூவர்ஸ்? ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நீங்களும் இதே மாதிரி சமைச்சு பாருங்கள். உங்களுக்கு எப்படி இருக்குது டேஸ்ட்டு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.